இல்லை அது அது சரிதான். அது பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ அவங்க தேசிய கல்விக் கொள்கையை இவங்க மட்டும் இல்லை, மேற்கு வங்கம் ஏற்கலை, கேரளா ஏற்கலை, இதில் தமிழகத்துக்கு மட்டுமான நிதி மறுக்கப்படுகிறது என்றுதான் ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்களே. அதான் கேட்டேன். சொல்றீங்க யாரெல்லாம், அதாவது நான் சொல்றதுக்கு ஒண்ணு, முதல்லயே இந்த திட்டத்துல இது இருக்குதுன்றது தெரியுமா தெரியாதா? அவர்களுக்கு தெரியும், மாநில அரசுக்கு தெரியும். பிஎம் ஸ்ரீ தேசிய கல்விக் கொள்கைக்கு முன்னாலே வந்துட்டு சார் அது இல்லைங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்க. பிஎம் ஸ்ரீ திட்டம் இப்போ வந்தது தாங்க, புரிஞ்சுங்க. பிஎம் ஸ்ரீ திட்டத்துல இந்த மாதிரியான சில பட்டியல் போட்டு இந்த திட்டத்துல 14,500 பள்ளிகளும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் மாதிரி பள்ளிகளை வளர்க்கணும்னு திட்டம். கரெக்ட், புரியுது. அப்படின்றது உங்களுக்கு அதுக்கு முன்னாலே வந்து தேசிய கல்விக் கொள்கை திட்டத்துக்கு முன்னாலே அது வந்துட்டு அது கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் சொல்றோம் சார். ஆமா சார், அதுல மும்மொழி கொள்கை இருக்குதே. அவங்க 3 மொழி கத்துக்கணும்னு சொல்றாங்களே, அதுல ஹிந்தி சொல்ல 3 மொழின்னு சொல்றாங்க, புரிஞ்சுங்க. எப்படி ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் நடத்துகிற சன்சன் பள்ளியில 3 மொழி இருக்கிறதோ, அதே மாதிரியான தரமான ஒரு கல்வியை கொடுக்கணும்ன்றதுக்கு 3 மொழி, தமிழ், ஆங்கிலம், கன்னடம், அல்லது தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, அல்லது தமிழ், ஆங்கிலம், குஜராத்தி, எது வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். ஹிந்தி எங்கேயுமே கட்டாயப்படுத்தப்பட. அப்போ நீங்க அதை ஏற்றுக்கொண்டு விட்டு திடீர்னு அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன கேட்கிறேன், இந்த மற்ற மாநிலங்கள்ல தமிழ் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா, ஒரு தமிழனாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கான முயற்சி நீங்க எடுத்தீங்க. நீங்க என்ன சொல்லலாம், குஜராத்ல இருந்து ஒரு 10 பள்ளியில 10 ஆசிரியர்கள் அனுப்புங்க, நான் குஜராத்தி கற்றுக் கொடுக்குறேன். நான் இங்க இருந்து 10 தமிழ் ஆசிரியர்கள் அனுப்புறேன், தெலுங்கானாவுக்கு அனுப்புறேன், கேரளாவுக்கு அனுப்புறேன், கர்நாடகா அனுப்புறேன், மகாராஷ்டிரா அனுப்புறேன், மராத்தி கற்றுக் கொடுங்க, ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்புறேன். இப்படி பேசுறத விட்டுட்டு நீங்க சரிங்க நான் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி 2 வருஷம் கழிச்சு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லைன்னு சொல்றேன். ஓகே, இப்போ இந்த கல்விக் கொள்கையை பொறுத்தவரையில் அதிமுகவும் இருமொழி கொள்கையை தான் வந்து ஆதரிக்குது. இந்த சூழ்நிலையில் மும்மொழி கொள்கை உள்ள ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துவதில் சிக்கல் இருக்கிறது. அதனால தான் வந்து அவர்கள் அந்த நிதியை அரசு மறுக்கிறது. அதனால் நாங்கள் நிதியை விடுவிக்க மறுக்கிறோம் என்று கூறுறீங்க. ஆனால் வந்து வழக்கு என்ன போட்டிருக்குன்னா, நாங்கள் அந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கான நிதியை தான் நாங்கள் விடுவிக்கல. நீங்கள் சொல்கிறீங்க அது வேறு திட்டத்துக்காக செலவு பண்ணுறதுனால விடுவிக்கலன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது இந்த 2 வாதங்களும் ஒன்று தானே சார் அது? ஆமா, அதாவது சமகர சிக்ஷா திட்டம், அதாவது ஒருங்கிணைந்த கல்வி அல்லது அனைவருக்குமான கல்வி திட்டத்துல பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன, பல்வேறு திட்டங்கள், அதுக்கு உள்ளே உள்ள இருக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கின்றன. அந்த திட்டத்தின் அடிப்படையில பல திட்டங்கள் இருக்கின்றன. இப்போ வந்து நம்முடைய இந்த சமகர சிக்ஷாலேயே பிஎம்சி இருக்குது, அதே மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. அதனால இது சமகர சிக்ஷா திட்டத்துல கொடுக்கப்பட்ட நிதி தான் நான் சொன்ன அந்த கம்ப்யூட்டர் லேபும் கம்ப்யூட்டர் டீச்சர்ஸும். அப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்டு பணத்தை பெற்றுக்கொண்டு, அதற்கும் பிஎம்சிக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ இவங்க பிஎம்சியும் சமகர சிக்ஷாவுடைய எல்லா திட்டங்களையும் ஒன்று சேர்த்து இவங்க இப்படி பேசுறாங்க. ஏன் ஒன்று சேர்க்கிறார்கள் என்று சொன்னால், பிஎம்சி திட்டத்தில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? 3 மொழி பிரச்சனை இல்லையா? ஆனால் ஏற்கனவே கணினி பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அந்த பணம் வந்து கொடுக்கப்படவில்லை. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பேசுறாங்க. வாத பிரதிவாதம் அடிப்படையில் தீர்ப்பு வரும், கண்டிப்பா வழக்கில் வந்து தீர்ப்பு வரும். ஓகே, ஆனால் வந்து தமிழகத்தில் வந்து முகமொழி கெடு தெரியப்படும். சரி, நிறைவாக ஒரு கேள்வி சார். இந்த 2026 தேர்தலை மையப்படுத்தி இப்பொழுது உள்துறை அமைச்சர் பேசியதற்கும் இந்த திமுக கூட்டணிகள் விடுக்கப்பட்டுள்ள அந்த அறிக்கைகள், அது காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திமுக கூட்டணியினர் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் பாரதிய ஜனதா கொள்கைக்கு எதிரான சித்தாந்த வலிமை மற்றும் கொள்கை ரீதியாக வந்து நாங்கள் வந்து திராவிட கொள்கையை வந்து முன்னிறுத்தி திமுக கூட்டணி வந்து நாங்கள் வந்து களத்தில் நிற்கிறோம். அதனால் வந்து அவங்க வந்து மற்ற மாநிலங்களான ஹரியானா, ஒடிசா, மகாராஷ்டிரா, டெல்லியில் அந்த அரசியலில் ஒரு பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருந்தாலும் தமிழகத்தில் அது வந்து அந்த வெற்றியை ஈட்ட முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாநிலங்கள், வட மாநிலங்களை பெற்ற வெற்றியை வந்து தென் மாநிலங்களில், அதுவும் தமிழ்நாட்டில் பெற முடியுமா சார் 2026 தேர்தலில்? இப்போ கர்நாடகாவில் நாங்கள் பல முறை ஆட்சியில் இருந்திருக்கிறோம். கேரளாவில் 15% மேலாக வாக்குகளை பெற்றிருக்கிறோம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறோம். தெலுங்கானாவில் நாங்கள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறோம். ஆந்திராவில் எங்களுடைய கூட்டணி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து தென்னகத்தில் செய்ய முடியுமா, தென்னிந்தியாவில் செய்ய முடியுமான்னு கேட்பதே தவறு என்று நான் இல்லையா சார்? கேரளா, தமிழ்நாடு
மறுபடி அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். தெலுங்கானா இல்லையா, தமிழ்நாட்டுல ஆந்திராவிலையும் நாலு இங்கே தானே சட்டமன்ற இருக்குது, அதனால சொன்னேன். இல்ல கர்நாடகா. தப்பா சொல்றீங்க. இல்ல, தெலுங்கானாவுல நாங்கள் எதிர்க்கட்சி, புரிஞ்சுங்க நல்லா, எதிர்க்கட்சியா இருக்கிறோம். தெலுங்கானாவுல எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள். இல்ல இது ஆட்சியை அதே பற்றி மாதிரி ஆந்திராவுல ம். இல்ல, அது ரைட்டுங்க. அப்படி பார்த்தா 2014 ஆந்திராவிலையும் சந்திரபாபு நாயுடு கூட ஒரு கூட்டணி வச்சாங்க. கர்நாடகால தான் ஆட்சியில் இருக்கீங்க, ஒரு 5 மற்ற 4 மாநிலங்களும் இல்லையே. அதாவது வெற்றி தோல்வின்றது வேறங்க. அப்படி பார்த்தா திமுக கூட தான் 2004 ஒரு எம்எல்ஏ இருந்த காலகட்டம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது சார். 2026 இந்த திராவிட மாடல் என்று மார்த்தட்டி கொள்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி அகற்றப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கு மலரும். ஆட்சியில பங்கு உண்டா சார்? பங்கு இருக்குமா இருக்காது? இன்னும் ஒரு குழப்பம் அதெல்லாம் எப்ப கேட்பாங்க? நான் எனக்கு இதெல்லாம் எப்ப பேச வேண்டிய விஷயம்? எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்ப நான் ஆட்சியில பங்கு இருக்கான்னு கேட்பீங்க. அதுக்கு நான் பதில் சொன்னேன்னா உடனே யார் யாரெல்லாம் அமைச்சர் ஆவாங்க கேட்பீங்க. அதுக்கு நான் பதில் சொன்னா யார் யாரெல்லாம் எம்எல்ஏ நிப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? எது இப்பொழுது தேவையோ அதை பேசுவோம். ஓகே, அதை பத்தி இப்ப பேச வேண்டியதில்லை. நன்றி சார். நன்றி.